சுப்ஹானல்லாஹ். மிக உயர்ந்த குணத்தில் ஒன்று இது. மக்கள் தவறு செய்யும் பொழுது கோவப்பட்டு விலகி போறது இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க. ஒருவர் என்ன ஒரு தப்பு செஞ்சா அவருக்கு நான் 2 தப்பு செய்யணுங்கிற காலம் இது. ஒரு முறை அடிச்சா அவரை 2 அடி அடிக்கணும். நான் என்ன ஒரு முறை ஏமாத்தினாரா 3 முறை அவரை நான் ஏமாத்தணும், அல்லது அந்த அளவாவது ஏமாத்தணும் அப்படிங்கிற காலம் இது. அவர் என்ன அப்படிதான் நடந்து கொண்டாரு, நானும் அவர்கிட்ட அப்படித்தான் நடந்து கொள்வேன்னு சொல்லக்கூடிய காலம். ஆனா இஸ்லாம் கற்றுக் கொடுப்பது, உனக்கு ஒருவன் அநீதி செய்தால், துரோகம் செய்தால், உன்னை எதிர்த்தால், உன்னை அடித்தால், உன் மீது கோபப்பட்டால் அதை மன்னித்து விடு, அதை நீ மன்னித்து விடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில்மன் கதஅக், உன்னை வெட்டி வாழ்பவனை சேர்த்து வாழ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு அநீதம் செய்தவனை மன்னித்து விடு என்று சொன்னார்கள். யார் என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் தப்பு செஞ்சா, நான் குற்றம் செஞ்சா, நான் தொழுகையை விட்டா, நான் பாவம் செஞ்சா யார் மன்னிக்கணும்? அல்லாஹ் என்ன மன்னிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் பிறர் எனக்கு செய்யக்கூடிய பாவத்தை மன்னிப்பதிலிருந்து நான் தயங்குகிறேன். அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதை நீங்கள் விரும்பும் பொழுது நீங்கள் பிறருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டீர்களா?